ஆலோசனைக்காரர்கள் கவனிக்க வேண்டிய காரியம். நான் ஒரு ஆலோசனை கொடுக்கறேன்னா ஆலோசனை கொடுத்துட்டு பேசாம இருக்கணும். அந்த ஆலோசனையை உள்ள என்ன செய்யக்கூடாது, திணிக்க கூடாது. நான் சொன்னது அவன் கேட்கல. சில பேருக்கு அவங்க சொன்ன ஆலோசனை கேட்கலாம், முகம் மூஞ்சில மாறிடும். அவர் சொன்னாராம், இவங்க என்ன செய்யலையா, கேட்கலையா. எந்த நபரிடத்திலும் ஆலோசனைக்காரர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த தீர்மானத்தையும் ஒரு காரியத்தை நீங்கள் சொல்வீர்களானால் அதை என்ன செய்யக்கூடாது, தீர்மானத்தை அவங்களுக்குள்ளாக என்ன செய்யக்கூடாது, திணிக்க வேண்டாம், திணிக்க கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆவிக்குரிய மனிதன், தீமோத்தேயுக்கு அழகாக சொல்லுகிறார். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், நான் சொல்லுகிறதை நீ சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். பாத்தியா, நான் சொல்லதை நீ சிந்திச்சுக்க, அவ்வளவுதான். மீதி எல்லாம் யார் தருவா தெரியுமா? ஆண்டவர் உனக்கு என்ன தெரியுமா செய்வாரு, புத்தியை தருவார். விடுதலை கொடுங்க, திணிக்காதீங்க. சொல்லலைன்னா முகம் மாறிடுது. ஒன்னு அடுத்த இன்னெல்லாம் என்கிட்ட எந்த ஆலோசனை கேட்க கூடாதுன்னு, இது தப்பு. பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல, 1 கொரிந்தியர் 16-12 வசனங்களை வாசிங்க. சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரோடே கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். நான் உங்க கூட அவனை அனுப்பி, நீ போப்பா அப்போலோ, நீ அவங்க கூட போய் நினைச்சு ஊழியத்துல கலந்துக்கோன்னு சொல்லி நான் என்ன தெரியுமா செய்தேன், மிகவும் வேண்டிக் கொண்டேன். இப்ப என்ன தெரியுமா செய்யல, அப்போலோ கேட்கணுமா கேட்க கூடாதா? கேட்கணும். சொல்லது யார் தெரியுமா? பவுலாங்க. அவன் அப்போலோ கேட்கணும்ல. அங்க என்ன சொல்ல, ஆயிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு என்ன தெரியுமா, என்ன சொல்லுவோம், பிரதர் நீங்க சொல்லுதீங்க நல்லதான், எனக்கு இவன் போறதுக்கு என்னதில்லை, மனம் இல்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். நம்ம என்ன செய்வான், அவன் ஒரு கிறுக்கு பைய, எவ்வளவு சொல்லி பார்த்தா வர மாட்டாங்க, பார்த்துக்க இனி அவன்கிட்ட ஒன்னும் கேட்கணும்னு விரட்டி விட்டுட்டேன். இப்படிதான் நம்ம இருப்போம். ஆலோசனைக்காரர்கள் ஆலோசனை கேட்கக்கூடியவங்களை ஆட்டி படைக்க கூடாது. ஒரு குழுல நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறார், அதில் நம்மளை இணைத்து வைத்திருப்பாரானால் அந்த குழுவினுடைய தலைவர் எடுக்கக்கூடிய அந்த முடிவை தேவ சித்தமாக நாம் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அது கருத்து சொல்லக்கூடாது, கருத்து சொல்லலாம். புரியுதா? பிரதர் இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனாலும் அந்த தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை நம்ம என்ன செய்வோம், தேவ சித்தமாக தாழ்மையாக நாம் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும்.